நான் சொன்ன மாதிரி காற்று எப்படி வீசி கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு பெருங்கடல் வந்து அலை அடித்தா அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த தரவ கடலும் இருக்குது. அதான் முதல்லையே சொன்னேன் நான். அதாவது இந்த வீதிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில விஷயங்களை வந்து அப்பப்போ அனுபவிச்சுட்டு போயிடணும். இப்போ இன்றைக்கி நான் என்னுடைய அனுபவம் பண்ணை கடற்கரையில் இப்படி இருக்குது. பண்ணை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு போட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. பின்னேரத்தில் அப்படியே வெளிக்கிட்டு அப்படியே இந்த கடலை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுவாங்க. ஏற்கனவே இருந்த கடைகளை விட இந்த இடத்துல இப்போ 1-2 கடைகள் வந்து கூடுதலாக வந்திருக்கு. அதே சமயத்தில் சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த விளையாட்டுகள் முதல்ல வந்து VR கேம் மட்டும்தான் இருந்தது. பாருங்க அந்த நோய்ஸை வந்து விடையக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு சத்தமாக இருக்குன்னு சொல்லி அதுலேயும் வந்து ஃபுல்லாக விடையில் ஒரு மீடியம் அளவுக்கு தான் விட்டுருக்கிறேன். காத்துண்ட அலைன்ற வேகம் எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளுமே இந்த இடத்துல இப்படி வணக்கம் அன்பு உள்ளங்களே, மீண்டும் ரஜீவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து. இப்போ இன்றைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் நிற்கிறேன். நடைபயிற்சிக்காக வந்த இடத்துல இந்த காணொளி வந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். காற்று வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு அதிகப்படியான காற்று என்று சொல்லலாம். எந்த ஒரு அனர்த்தமும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படே இல்லை. காற்றுண்ட வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ வீசி கொண்டிருக்கிறது. நான் தேடி பார்த்துட்டு தான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நான் பண்ணை கடற்கரை வந்து அதாவது கடல் வந்து இப்படி இருக்கிறது இல்லை வளமையாக. இப்போ கடலில் அந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்மட்டம் குறைவாகவும் இந்த பக்கம் வந்து நீர்மட்டம் அதிகமாகவும் இருக்கும். தொடர்ந்தும் காணொலியை பதிவு செய்து கொண்டு பேசுகிறேன். நான் சொன்ன மாதிரி காற்று எப்படி வீசி கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு பெருங்கடல் வந்து அலை அடித்தா அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த தரவ கடலும் இருக்குது. அதான் முதல்லையே சொன்னேன் நான். அதாவது இந்த வீதிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு காற்றுண்ட வேகம் அதாவது தண்ணீண்ட அளவு வந்து குறைவாக இருக்குது. இப்போ நான் தொடர்ந்தும் அந்த இடத்துல கொண்டே காட்டுறேன். இப்போ காலையில் வந்து வீதின்ற மற்ற பக்கம் தண்ணி வந்து கூடுதலாக இருக்கும். மாலை வேளையில் அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் இங்காலி சைட்லுக்கு வந்துடும். இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து குறைவாக தான் இருக்குது. அலை அடித்து கொண்டு இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம். இந்த பக்கம் வந்து இப்போ தண்ணி வந்து அதிகமாக இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அதே இதில் இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குண்டு. காற்று என்னதான் பேசினாலும் ஒரு அளவுக்கு தான் தண்ணியின் வேகம் அதாவது அலை அடிக்கிற வேகம் வந்து குறைவாக இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கடல் பெருங்கடல் வந்து அலை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நேற்று முன்தினமெல்லாம் பார்த்துருந்தேன்னா இந்த இடத்துல தண்ணி வந்து குறைவாக இருந்தது. கடல் வந்து அப்படி உள்வாங்கின மாதிரி இருந்தது. இன்றைக்கு வந்து அந்த நிலைமை மாறிட்டு இருந்தா இது வரைக்குமே தண்ணி அடிச்சிருக்குது. இப்போ இந்த காணொளி வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நோய்ஸ் அதாவது மைக்கில் வந்து நோய்ஸை வந்து உள்ளுக்கு எடுக்காத மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த நோய்ஸை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ சத்தமாக இருக்குன்னு. நோய்ஸை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. காற்று சொல்லி வேலையில் சில விஷயங்களை வந்து அப்பப்போ அனுபவிச்சுட்டு போயிடணும். இப்போ இன்றைக்கி நான் என்னுடைய அனுபவம் பண்ணை கடற்கரையில் இப்படி இருக்குது உங்களுக்கும் காட்டுறதுக்காக இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்து நான் இந்த இடத்துல நிற்க முடியல. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி போன் வந்து அப்படியே கீழே போய் விழுகிற மாதிரி இருக்குது. கடல் பயணங்கள் செய்கிறதா இருந்தால் இப்போ சுற்றுலா பயணிகளாக வர்ற ஆட்கள் கடல் பயணங்களை செய்கிறதா இருந்தால் சரியான கவனம். இந்த இடங்கள்ல கடல் பயணங்கள் செய்கிறது மிகவும் வந்து ஆபத்தாக இருக்கும். பண்ணை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு போட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. பின்னேரத்தில் அப்படியே வெளிக்கிட்டு அப்படியே இந்த கடலை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுவாங்க. இன்றைக்கு அந்த போட் சர்வீஸ் போக இல்லை. அதே மாதிரி இந்த மற்ற சைட்லேயும் இன்னொரு போட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த கம்பெனியோட பேர் தெரியல, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ 2 சர்வீஸும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். மீன்பிடி படகுகளை 1-2 காணக்கூடியதாக இருக்குது.
இப்போ போன வருஷமும் இதே மாதிரி காற்று காலத்துக்கு நான் யாழ்ப்பாணத்தில் நின்றனான். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கே இல்லை. ட்ரைபாட் ஒன்றுமே கொண்டு வராதபடியாக வீடியோவில் ஒரு கொஞ்சம் ஆட்டங்கள் பாட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. கடலை மட்டுமே காட்டி கொண்டிருக்கிறேன். இதை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிற மக்களை பாருங்க. இன்றைக்கு இந்த காணொலி இப்போ நான் பதிவு செஞ்சு கொண்டிருக்க 6:30 மணி. நல்ல ஒரு சன்செட் பார்க்குறதுக்கு ஆக்கள் கூடுதலாக வாரது. வெளி மாவட்டத்திலேருந்து வார ஆக்கள் இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வாங்கோ. யாழ்ப்பாணத்தில் சில இடங்களை வந்து தெரிவு செய்துட்டு வருவீங்கள். அதில் இந்த இடத்தையும் தெரிவு செய்து வச்சுக்கொள்ளுங்க. பண்ணை கடற்கரை என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஆக்கள் காட்டுவாங்க. மாலை வேளையில் வந்து சன்செட், நடைபயிற்சிக்கு போகிற ஆக்கள், இதில் இருக்கிற கடைகள், சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய இடங்கள் என்று சொல்லி இந்த இடம் எப்போவுமே ஒரு களைகட்டி போய் தான் இருக்கும். இதில் 1-2 வெளிநாட்டவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. திருப்பி ஒரு தடவை நோய்ஸை விடுறேன் பாருங்க. அந்த நோய்ஸை வந்து விடையக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு சத்தமாக இருக்குன்னு சொல்லி அதுலேயும் வந்து ஃபுல்லாக விடையில ஒரு மீடியம் அளவுக்கு தான் விட்டுருக்கிறேன். காற்றுண்ட அலைன்ற வேகம் எப்படி இருக்குது, காற்றுண்ட சத்தம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல இப்போ ஒன் பண்ணியிருக்கிறேன். திருப்பியும் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். இல்லைன்னு சொன்னால் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அலறல் சத்தம் மாதிரி கேட்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளுமே இந்த இடத்துல இப்படி அலை வந்து அடித்தது கிடையாது. இந்த கடல் வந்து எந்த ஒரு என்னென்னு சொல்கிறது அலையும் இல்லாமல் தான் இருக்கிறது. இன்றைக்கு அது இந்த நிலைமை வேறு மாதிரி இருக்கு. நான் பாருங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும். இப்போ 6:30 மணி ஆயிட்டுது. இந்த மேலே இருக்கிற மரங்களை பார்த்தா தெரியும் காத்துன்ற வேகத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பின்னேரத்தில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்கணும் போலோட அப்படியா. இவ்வளவு மோசமா இது கேட்கலையும் கடலுக்கு இறங்கி நிற்கணும். பார்க்கவே பயமா இருக்கு. சாதாரண பண்ண கடலை இன்றைக்கு இந்த காத்துன்ற வேகத்துக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் பெருங்கடல் எப்படி இருக்குமோ தெரியல. குறிப்பாக வந்து இந்த கீரிமலையில் இருக்கிற கடல் வந்து சாதாரண காற்றுக்கே அது ஒரு பெரிய அலையெல்லாம் அடிக்கிறது. இப்போ கீரிமலையில் போனால் தெரியும் எப்படி என்று சொல்லி. இது வந்து வளமையாவே வந்து ஆழம் குறைஞ்ச கடல் பகுதி. அதில் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து தான் வந்தவர் அதுல இருந்து. அப்படி இருந்தாலும் அந்த தண்ணியின் அளவை பார்க்க ஒரு வகையான பயம் உண்டு. பண்ணை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்டுகள்லாம் லைட் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கிறது. இன்றைக்கு என்னென்னு தெரியல, நினைக்கிறேன் சனி ஞாயிறு மட்டும்தான் அந்த கலர்ஃபுல் போல இருக்கு. ஏற்கனவே இருந்த கடைகளை விட இந்த இடத்துல இப்போ 1-2 கடைகள் வந்து கூடுதலாக வந்திருக்கு.
அதே சமயத்தில் சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த விளையாட்டுகள் முதல்ல வந்து விஆர் கேம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தால் ஸ்போர்ட்ஸ் இந்த கார் ரேஸ் மாதிரியும் வந்திருக்கு. சில அப்கிரேட் வந்து கொண்டு வந்திருக்கணும். அதான் அந்த வீடியோ முதல்ல ஷூட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், நான் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு வரே இல்லை, வந்த இடத்துல ஷூட் பண்ண வீடியோ. இந்த இதுலேயும் வந்து பபிள் டீ, அங்காலையும் ஏதோ ஒரு கேம்ஸ் வந்துருக்குது. கடந்த வருடமும் பண்ணை கடற்கரையை வந்து காணொலியாக வந்து பதிவு செஞ்சிருந்தேன் நான். அந்த கடந்த வருஷ காணொலிக்கும் இதுக்கும் இடையிலேயே நிறைய வித்தியாசங்கள். இப்போ இந்த சைடில் இருக்கிற கடைகள் எல்லாம் இதுக்கு முதல்ல கண்டிருக்க மாட்டீங்க. இப்போ எல்லாம் புதுசாக வந்த கடைகள். ஒரு பின்னேரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்கு நடைபயிற்சிக்கு ஏற்ற ஒரு இடமா இந்த இடம் இப்போ முற்று முழுதாக வந்து மாறிட்டேன்னு சொல்லலாம். நடைபயிற்சிக்காக வந்த இடத்துல காணொளி பதிவு செய்கிற மாதிரி போயிட்டு என்னுடைய நிலைமை. தேடல் எப்போவுமே இப்படித்தான், எங்கேயாவது போகிற இடங்களில் எதையாவது தேடி காணொலியாக பதிவு செய்திருவேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். என்ன திடீரென கொந்தளித்த பண்ணை கடற்கரை, அவ்வளோதானே. மறுபடியும் சந்திக்கலாம்.